ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஏற்கனவே தம்ப்நெயில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் வந்து நான் PicsArt ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் மேலே வந்து PicsArt ஃபோட்டோ எடிட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் தேர்ட் ஆப்ஷன் மேக் ஏ கொலேஜன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ சூஸ் பண்ணுமோ அவ்வளோ ஃபோட்டோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோ சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இது இங்கே ரேஷியோ, லேஅவுட், பார்டர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நான் ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ரேஷியோவில் நம்மளுக்கு யூடியூப் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லேஅவுட்டை பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லேஅவுட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு லேஅவுட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்டர்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, திக்னஸ், ரேடியஸ், பார்டர். திக்னஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா பாருங்கள் அது மாறுறது தெரியும். அதே ரேடியஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து மாறும், அதாவது பேக்ரவுண்டு. இப்போ பார்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்லேயர் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பார்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி நம்ம எடுத்து நம்ம அந்த இமேஜஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாங்ஸ்ன்னு கொடுத்து நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் கூட நம்மளுக்கு இருக்குது, அதை சூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது நம்மளுக்கு என்ன வேணுமோ அங்கே மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது லவ் அப்படின்னு கொடுக்குறேன், ஏன்னா நம்மளுக்கு லவ் இமேஜஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும். நம்மளுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. மேலே சேவ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, சேவ் ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.